கடந்த 2 நாட்களுக்கு முன்னாடி பீகார்ல ஒரு தேர்தல் பிரச்சார கூட்டத்துல பேசின பிரதமர் நரேந்திர மோடி, பீகார்ல இருந்து தமிழ்நாட்டுல வந்து வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் துன்புறுத்தப்படுறாங்க, ரொம்பவே சித்திரவதைக்கு உள்ளாக்கப்படுறாங்க, கொடுமைப்படுத்தப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாரு. இதற்கு பல தலைவர்களும் கண்டனங்களை தெரிவிச்சிருந்தாங்க. மோடியோட அந்த பேச்சு அப்படிங்கிறது இனவெறியை தூண்டுற வகையில இருக்கு. இனவெறி பாகுபாடு கொண்டு மோடி பேசியிருக்காரு. தேர்தலுக்காக பேசணும் அப்படிங்கிறதுக்காக மோடி இப்படி எல்லாம் பேசுறாரு அப்படின்னு பலரும் இதுக்கு தங்களோட கண்டனங்களை தெரிவிச்சிருந்தாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கட்டுமான துறையில ஆரம்பிச்சு பல துறைகள்ல வெளிமாநிலங்கள்ல இருந்து தொழிலாளிகள் வந்து இங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுலயும் குறிப்பா திருப்பூர்ல அதிக அளவுல பீகார் மட்டும் இல்லாம வடமாநில தொழிலாளர்கள் நிறைய பேர், லட்சக்கணக்கான பேர் இங்க வந்து வேலை செய்யறாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். மோடி வைத்த இந்த குற்றச்சாட்டு அப்படிங்கிறது வெறும் தேர்தலுக்காக பேசினது தானா? உண்மையாகவே அங்க இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் இங்க சித்திரவதைக்கு உள்ளாக்கப்படுறாங்களா? இங்க வேலை செய்யறது அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப சிரமம் மிகுந்ததா இருக்கா அப்படிங்கிறத அந்த தொழிலாளர்களே சொல்லியிருக்காங்க. மோடிஜிக்கு அவ்வளோ ப்ராப்ளம் இருந்துன்னா பீகாரால தமிழ்நாடுல போய் வேலை செய்கிறாங்க. இங்கே எல்லா லோக்கலால் அவனுக்கு டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. அதனால ப்ராப்ளம் இருந்தேன்னா சப்போஸ் மோடிஜிக்கு இண்டஸ்ட்ரி எல்லாத்தையுமே பீகாரில் போட்டணும். நான் இதுக்கு இங்கே வரணும். சும்மா நான் பீகாரில் வேலை செய்வேன். திருப்பூர்ல 15 வருஷம் ஆயிடுச்சா. 15 வருஷத்துல இன்னைக்கு ஏதோ பிரச்சனை இல்லை, இங்கே வரவே இல்லையா. ஏதோ அங்கே பையன் வந்துட்டு இங்கே படிச்சுட்டு இருக்குதா கவர்மெண்ட்ல எலெக்ஷன்னால இப்படிமா சொல்லிட்டு இருக்குதா, இந்த பிரச்சனை அதான் பிரச்சனை இல்லை. இங்கே யார் ஏதோ பிரச்சனையிலே கிடையாது. தமிழ்கார் ஹிந்திக்கார் ஏதோ பிரச்சனை இல்லை, எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்குதா இங்கே. அவர் 20 வருஷம்ல அவர் என்ன டெவலப்மெண்ட் பண்ணியிருக்காங்க? அவர் டெவலப்மெண்ட் பண்ணனால்தான் நான் எல்லாம் அங்கே எங்கே வேலை போடுங்க. எனக்கு ஆசை இருக்கும், அவர் பீகார்ல வேலை இருந்தால் நான் அங்கேயே வேலை செஞ்சுக்கலாம். அவர் 20 வருஷம்ல என்ன டெவலப்மெண்ட் சொல்லுங்க. நம்ம அப்பா அசாமில் போய் வேலை செஞ்சுட்டு இருந்துச்சு, நான் திருப்பூரில் வேலை செஞ்சுட்டு இருந்துச்சு. இப்போது நம்ம அப்படியே லைஃப் போயிடுவேன். நம்ம குழந்தை வந்தாச்சுன்னா அவனை இப்படி இருப்பாங்கன்னா அந்த மாதிரி சேம் கண்டிஷன் பீகாரில் இருப்பாங்க. நம்ம குழந்தோ அவனுக்கே குழந்தோ வெளியே தான் போய் வேலை செய்வாங்க. இப்படி ஆகும். அதுக்கு ஒரே ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் தான் என்னன்னா பீகார்ல கம்பெனி இருக்கணும். இதுக்கு மேலே என்ன பண்ணணும், என்ன பண்ணுவீங்க அது சொல்லி போட்டு கேளுங்க. அது பிரச்சனை. இந்த மாதிரி போய் உருவாக்கிட்டு போட்டு கேட்காதீங்க. இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா, மோடி தேர்தலுக்காக திட்டமிட்டு பரப்புன ஒரு அபாண்டமான அவதூறு அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது. ஏன் அப்படின்னா, தமிழ்நாட்டுக்கு வந்தா தமிழ்ல பேச முடியல அப்படின்னு வருத்தப்படுறதும், வெளிமாநிலங்களுக்கு போகும்போது தமிழர்களை பத்தியே அவதூறு பேசுறதும் மோடிக்கு ஒன்றும் புதுசு இல்லை. இதுக்கு முன்னாடி ஒடிசா சட்டமன்ற தேர்தல்ல ஒடிசாவை ஒரு தமிழர் ஆளலாமா அப்படின்னு சொல்லி இனவெறிய தூண்டினாரு. அதுக்கப்புறம் பூரி ஜெகநாதர் கோயிலினுடைய கருவூல சாவியை தமிழ்நாட்டில தான் ஒளிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு குற்றம் சாட்டினாங்க. பீகார்ல இப்ப நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த தேர்தல் பிரச்சாரத்துல போய் பீகாரிகள் தமிழ்நாட்டுல போய் ரொம்பவே துன்புறுத்தப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. இதுல இருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா, மோடியா இருக்கட்டும், பாஜகவை சேர்ந்தவங்களா இருக்கட்டும், ஒவ்வொரு மாநிலத்துல தேர்தல் வரும்போதும் அந்தந்த மாநிலங்களுக்கு ஏற்ற மாதிரியும் மற்ற மாநிலங்கள் மீது அவதூறு பரப்புற மாதிரியும் பேசுறத தங்களோட பாணியாவே வச்சிருக்காங்க. எப்படி இதுக்கு முன்னாடி இஸ்லாமிய மதத்து மேலேயும் கிறிஸ்தவ மதத்து மேலேயும் அவதூறு பரப்பி அரசியல் செஞ்சாங்களோ, அதே மாதிரி இப்ப தமிழ் மேலேயும் தமிழர்கள் மேலேயும் அவதூறு பரப்பி அரசியல் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. எப்படி தமிழ்நாட்டு மக்கள் இதை நம்ப மாட்டாங்களோ, அதே மாதிரி இனிமே பீகார் மக்களும் இதை நம்பி ஏமாற மாட்டாங்க அப்படிங்கிறது தான் நிதர்சனம்.